இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கலாம். இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் ப்ளட் மிக்ஸிங்கிறது எல்லார் வீட்லேயும் ஒரு ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது நானும் 2 வாங்கினேன். அதில் 1 என் தங்கச்சிக்கு கொடுத்துட்டேன், 1 வந்து நான் வச்சுருக்கேன். அது வந்து இந்த மூடியில் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத கொஞ்சம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு. நாம் பார்க்கும்போது நம்ம நல்லா தான் கழுவி எடுத்து வைக்கிறோங்கிறது நினைக்கிறோம். ஆனால் உள்ளே இந்த மாதிரி கழட்டுனா எப்படி இருக்குங்கிறத மட்டும் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா உள்ள. இத்தனைக்கும் கழுவி அழகாக தான் வைக்கிறோம். ஆனால் இதில் உள்ள தண்ணி தேங்குது. அதனால் நீங்கள் மெதுவாக இந்த மாதிரி கழட்டி இந்த மாதிரி எல்லாம் லப்பரெல்லாம் க்ளீன் பண்ணி வைங்க. இல்லைன்னா உங்களுக்கு இதனால் பிரச்சனைங்க வரும். இந்த லப்பரை வந்து நீங்கள் கழட்டும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக கழட்டுங்க. இல்லைன்னா உங்களுக்கு இந்த லப்பர் லூஸ் ஆயிடுச்சுன்னா கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. அதையும் கேட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இதை கழுவி நான் காய வச்சுருக்கேன். ஆனாலும் இதுலேயும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதையும் பாருங்கள், நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லாம். ஆனால் உள்ளே பார்த்தா தான் தெரியும். பார்த்தீங்களா என்ன? இது 2 வாங்கினேன். ஒன்றில் வந்து 2 ஜாரும் ஒரு மிக்ஸி தான் கொடுத்தாங்க. அடுத்ததில் வாங்கினது தான் வந்து ஒரு 2500 ரூபாய்க்குள்ளே தான் நான் வாங்கினேன். 2400 ரூபா. அதில் வந்து எனக்கு எல்லா ஜாரும் இந்த 21 பீஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதில் 2 ஜாரு மிக்ஸியும் அந்த 2 ஜாரையும் தான் என் தங்கச்சி கொடுத்தேன். மற்றதெல்லாம் நான் வச்சுருக்கேன் எனக்கு தேவைக்காக. பாருங்கள், இவ்வளோலாம் அழுக்கும் முழுக்குமாக இருக்கும். அதனால் நீங்கள் இனிமேல் இதை அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க. இல்லைன்னா நம்ம எப்படியும் ஒரு முறை உங்களுக்கு இதை காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குங்கிறத. பார்த்தீங்களா, 2 முறை தெளிவாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதோட அழுக்கு எப்படி இருக்குங்கிறத. அதனால் இனிமேல் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. கழுவி கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வைங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறதையும் சொல்கிறேன். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வைக்குங்க. இப்போ என்னோடய கட்டை விரல் 2ம் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல கொடுத்துருக்குற அந்த காடி தான் அந்த இதில் உட்கார்றது. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் உட்கார வச்சுக்குங்க. உட்கார வச்சு ஃபிட் பண்ணிங்கன்னா உட்காந்துரும். லப்பர் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் இது ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா தொலைன்னு இருக்குது இந்த லப்பரு. இன்னும் நீங்கள் இழுக்கெல்லாம் மாட்டினீங்கன்னா அது இன்னும் லூஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்கில் நிற்காது, தண்ணி கசிய ஆரம்பிச்சிரும். அதனால் நீங்கள் இனிமேல் பார்த்தீங்கன்னா அது அதிகபட்சம் இழுக்காத மாதிரி நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். இதுதான் உங்களுக்கு நான் தர விளக்கம். இதனால் நீங்கள் வந்து இனிமேல் ஃபிக்ஸ் பண்ணும்போது பத்திரமா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்குது பார்த்துங்க, இந்த காடி தான். இந்த காடியில் அந்த காடியை இறக்கணும். அந்த மாதிரி இறக்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இதை கழுவி நான் காய வச்சுருக்கேன். அப்போவும் இதில் வந்து இந்த மாதிரி இதுவாக இருக்குது பார்த்தீங்களா. கழுவி காய வச்சதுலேயே இந்த மாதிரி காஞ்சி போய் இப்படி ஊட்டிட்டு நிற்கிதுன்னா இன்னும் நாம் இந்த கவனிக்காமல் இருந்தோம்னா நிலமை என்னங்கிறத பார்த்துக்குங்க. ஹைஜீனிக்காக வேணும்னு கேட்குறோம், நாம் தான் இதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை நான் தலைக்கீழ போடுறேன். இப்படி மாதிரி தான் போடணும். ஒழுங்காக நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. லப்பரை வந்து ரொம்ப இழுக்காதீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து ஈசந்துரோன்னு தான் சொல்கிறாங்க இந்த பொருள். அதனால் கிடைக்குமாங்கிறது தெரியலை. அப்படி நீங்கள் தனியாக ஜார் வாங்கணுன்னா 350 ரூபா ஒரு ஜார். இது பார்த்து வாங்குங்க. இப்போ ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த 2 இடத்துல அப்படியே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி இது அழுத்துனீங்கனால டக்குன்னு உட்காந்துக்கும். மிஷின் கேஸ் உட்காரும் இல்லையா, டெய்லர் மிஷின் கேஸ், அந்த மாதிரி இதையும் அப்படியே உட்கார வைக்க வேண்டியதான். வேறு எந்த இதுவும் இல்லை, நல்லா இருக்கும். இந்த லப்பர் வந்து முழுசுமையாக வெளியே வந்திருக்கா, கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா பாதி தூரம் உட்காரும், பாதி தூரம் உட்காராமல் போயிடும். அதை நீங்கள் மறுபடியும் கரெக்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதன்படி ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. என் செல்லில் வெளிச்சம் இவ்வளோ தான் இருக்குது. என் செல்லு வந்து இப்போ 4 வருஷம் ஆனதுனால எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது என் செல்லில் தான் நான் இதெல்லாம் எடுத்துருக்கேன். ஓகே, பார்த்து செயல்படுங்க. நீங்களும் நல்லா இருக்கலாம், நாங்களும் நல்லா இருக்கலாம். தேங்க்யூ, பாய்.